வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிதாக புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா செப்டம்பர் மாதம் சிறப்பு விழா காண உள்ளது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தகவல். புதுவையில் டிஜிட்டல் அரெஸ்ட் என மிரட்டி 9,69,000 ரூபாய் மோசடி. இந்துசின் பேங்க் முன்னாள் ஊழியர் கைது. நோனாங்குப்பம் மாற்று பாலத்தில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் வாலிபர் பலி. புதுச்சேரியில் தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி. அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9 கோடி ரூபாய் செலவில் புதியதாக புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா வரும் செப்டம்பர் மாதம் திறக்கப்பட உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பழமையும் பாரம்பரியமும் வாய்ந்த தாவரவியல் பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9,89,00,000 ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தாவரவியல் பூங்காவில் உள்ள உல்லாச ரயில் நடைபாதை, கண்ணாடி மாளிகை, சிறுவர்கள் பூங்கா, விளையாட்டு உபகரணங்கள் என அனைத்தும் புதிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பணிகள் 90 விழுக்காடு முடிவடைந்த நிலையில் இன்று வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், புதுச்சேரி தாவரவியல் பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. பணிகள் முடிந்தவுடன் முதல்வருடன் கலந்து பேசி செப்டம்பர் மாதம் பூங்காவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தாவரவியல் பூங்காவில் 5 வயதிற்கு மேல் சிறுவர்களுக்கு 5 ரூபாய் கட்டணமும், பெரியவர்களுக்கு 10 ரூபாய் கட்டணமும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 50% சலுகையில் கட்டணமும் வசூலிக்கப்பட உள்ளது. மேலும் சிறுவர்களின் உல்லாச ரயிலின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் தர சான்றிதழ் பெற்றவுடன் சிறுவர்கள் ரயில் இயக்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரி டிஜிட்டல் அரெஸ்ட் என்று இணைய வழியில் மிரட்டல் விடுத்து 9 லட்சம் மோசடி செய்த முன்னாள் வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஜனவரி மாதம் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணையவழி மோசடிக்காரர்கள் தைவான் நாட்டிற்கு போதைப் பொருள் கடத்தியதில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய உள்ளதாக மிரட்டி அவரிடமிருந்து 9,69,000 ரூபாயை மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை துவக்கினர். மேலும் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் தேடியதில் மோசடி நபர் தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. பின்னர் அங்கு சென்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் குற்றவாளியை கைது செய்து விசாரணை செய்ததில் மோசடி நபர் சங்கரராவ் என்பதும் ஏன்ஷியன்ட் பேங்கில் முன்னாள் ஊழியர் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரிடமிருந்து 9,05,000 ரூபாய் பணம், செல்போன் மற்றும் பேங்க் செக் புக் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டது. பின்பு தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நோனாங்குப்பம் மாற்று பாலத்தில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் வாலிபர் ஒருவர் அருகே இருந்த ஆற்று பாலத்தில் தூக்கி எறியப்பட்டு தண்ணீரில் மூழ்கி பலியானார். புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்று பாலத்தில் நேற்று மதியம் 2 மணியளவில் கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த டாடா இண்டிகோ கார் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று பாலத்தின் சென்ற பொழுது எதிரே வந்த பைக் மீது மோதியது. இதில் பைக்கை ஓட்டி வந்த சிதம்பரம் அடுத்த முட்லூர் பகுதியை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் தூக்கி எறியப்பட்டு பாலத்திலிருந்து ஆற்று தண்ணீரில் விழுந்து மூழ்கினார். பாலத்தின் வழியாக சென்றவர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து படகு மூலம் தண்ணீரில் விழுந்தவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 2 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சந்தோஷ்குமார் சடலத்தை மீட்டனர். உடலின் ஒரு பக்க கால் முறிந்து தொங்கிய நிலையில் இருந்த சடலத்தை கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் கைப்பற்றி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறை விசாரணையில் புதுச்சேரி தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த சந்தோஷ்குமார் பணி முடிந்து வீட்டுக்கு சென்ற பொழுது விபத்தில் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்தது. இந்த விபத்தில் கார் மோதியதில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த மஞ்சு என்பவரும் காயமடைந்தார். விபத்து தொடர்பாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஓட்டி வந்த பிரகாஷ் என்பவரை கைது செய்தனர். இந்த விபத்தில் பாலத்தில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றனர். அருகே உள்ள பழைய பாலம் வழியாக வாகனங்கள் சென்ற பொழுது அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையின் 2 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரியில் 60 ஆண்டு பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி இன்று துவங்கியது. இதில் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரிய வகை நாணயங்கள், செப்பேடுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மாணவர்களுக்கு சேகரிப்பு கலையை வளர்க்கும் விதமாக நாட்டின் மரபு செல்வங்களை காக்கும் வகையில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் மற்றும் புதுச்சேரி வரலாற்று சங்கம் 1911 இணைந்து நடத்தும் 20ஆம் ஆண்டு தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருள் கண்காட்சி ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால மற்றும் பிற்கால சேர சோழ பாண்டியர் சாதவாகனர் பல்லவர் கால நாணயங்கள், விஜயநகர பேரரசு, செஞ்சி, மதுரை நாயக்க மன்னர்களின் காசுகள், ஆற்காடு நவாபுகள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மைசூர் உடையார், ஐதராபாத் நிசாம், திருவாங்கூர், புதுக்கோட்டை மராட்டியர் காலத்து நாணயங்கள், இந்தியாவில் சமஸ்தான அரசர்களால் வெளியிடப்பட்ட காசுகள், இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, போர்ச்சுகீசிய பிரெஞ்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கில இந்திய பேரரசர்கள் வெளியிட்ட அரிய நாணயங்கள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் என பல வகையான பழங்கால நாணயங்கள், பழமையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலய 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலய 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம், விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் திருவீதி விழாவும் நடைபெற்றது. நேற்று விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இளைஞர்களின் விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஆலயத்திற்கு நிதி உதவியும் வழங்கினார். மேலும் சாந்தி நகரை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட தேவையான உபகரணங்களையும் வழங்கினார். இந்த விழாவில் அறங்காவலர் குழு கௌரவ தலைவர் சிவகுருநாதன், தலைவர் வேலு, துணைத் தலைவர் ராஜேந்திரன், துணை செயலாளர் ரமேஷ், நிதி ஆலோசகர் சிவராமன், செயலாளர் நாட்டாமை மாரிமுத்து, ரவிச்சந்திரன், பொருளாளர் மோகன், சட்ட ஆலோசகர் ஜீவானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை பெத்துச்செட்டிப்பேட்டையில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பால விநாயகரை வழிபட்டார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டையில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து பால விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பால விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு இளைஞர்கள் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து நன்கொடை வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. ஊசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பாஜகவில் மாநில துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். அவரை நியமன சட்டமன்ற உறுப்பினராக பாஜக நியமித்தது. 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினரான தீப்பாய்ந்தான் மக்கள் பணியாற்றும் வகையில் அவருக்கு ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அரசு சார்பில் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றதில் முன்னதாக நடந்த கணபதி ஹோமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தனது குடும்பத்தினருடன் பூஜையில் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மேலும் ஊசுடு தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தரர்கள், பாஜக நிர்வாகிகள், தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி 5 ஸ்டார் இறகு பந்து மன்றம் சார்பில் நடைபெற்ற இரட்டையர்களுக்கான இறகு பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி 5 ஸ்டார் இறகு பந்து மன்றம், கட்டானா பிரீமியர் மாஸ்டர் லீக் ஸ்போர்ட்ஸ் இணைந்த
இரட்டையர்களுக்கான இறகு பந்து போட்டியை நடத்தியது. புதுச்சேரி மூலக்குளம் சக்தி நகரில் உள்ள இறகு பந்து பயிற்சி மையத்தில் 50 முதல் 70 வயது வரை நிரம்பிய கலப்பு இரட்டைகளுக்கான இறகு பந்து போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, கேரளா, பெங்களூரு ஆகிய நகரங்களிலிருந்து பங்கேற்ற வீரர்கள் 8 அணிகளாக பிரிக்கப்பட்டு லீக் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் சர்வதேச அளவில் மூத்த வீரர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றதில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், 5 ஸ்டார் நிர்வாக இயக்குநர் கலியமூர்த்தி, மோகன்ராஜ் ஆகியோர் பரிசு வழங்கி அணிகளை பாராட்டினார். அமைப்பாளர் ஜீவானந்தம் நன்றி கூறினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தரிசித்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்த கொண்டாட்டங்களில் மக்கள் சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் கலந்து கொண்டு விநாயகர் சிலைகளை தரிசித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்ட இடங்களுக்கும் சென்று அங்கு நடைபெற்ற பூஜைகளில் பங்கேற்றார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் விநாயகர் பெருமானை வணங்கி மக்களின் நல்வாழ்வுக்காகவும் தொகுதி வளர்ச்சி பெறவும் பிரார்த்தனை செய்தார். அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் தனது சொந்த செலவில் உணவு தயாரித்து பக்தர்களுக்கு வழங்கினார். இந்த அன்னதானத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் போன்ற பல்வேறு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அவரது சேவையை பாராட்டினார். வழக்கறிஞர் சசிபாலன் பேசுகையில், விநாயகர் சதுர்த்தி என்பது ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் ஒரு பண்டிகையாக தெரிவித்தார். மேலும் உழவர்கரை நலனுக்காக தான் எப்பொழுதும் பாடுபடுவேன் எனவும் முயற்சி செய்தார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே தனது முக்கிய குறிக்கோள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சேவைக்கு உழவர்கரை தொகுதி மக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்தனர். அவரது மனிதநேயத்தையும் சமூக அக்கறையையும் பாராட்டி அவருக்கு தங்கள் நன்றிகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் சசிபாலனின் ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அனைவரும் இணைந்து அன்னதானம் வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நடனம், நாடகம், இசை போன்ற பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. சசிபாலன் இந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்ததுடன் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். உழவர்கரை தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகளாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, கல்வி உதவி வழங்குவது, மருத்துவ முகாம்கள் நடத்துவது போன்ற பல்வேறு பணிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அவரது இந்த சேவைகளை உழவர்கரை தொகுதி மக்கள் மனதார பாராட்டி வருகின்றனர். இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் உழவர்கரை தொகுதி மக்களிடையே ஒரு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் அவசர மருத்துவத்துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசின் அசோசியேஷன் இணைந்து 2ஆம் ஆண்டு அவசர மருத்துவ மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி துவக்க விழா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அவசர மருத்துவத்துறை மற்றும் எமர்ஜென்சி மெடிசின் அசோசியேஷன் இணைந்து 2ஆம் ஆண்டு அவசர மருத்துவ மாநாடு மற்றும் பணிமனை பயிற்சி நிகழ்வு EM ரெஸ்கான் 2.0 துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாடு இன்று முதல் 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அவருடன் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குநர் டாக்டர் ரத்னசாமி, மருத்துவ மேலாளர் டாக்டர் ஜோசப் ராஜ் மற்றும் ஆராய்ச்சி மானியம் தலைவர் டாக்டர் பாப்பா தாசாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு முக்கிய விருந்தினராக இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து 65க்கும் மேற்பட்ட பிரபல மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு நுண்ணறிவான உரைகள் பகிர்ந்தனர். மேலும் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ முதுநிலை படிப்பாளர்கள், இன்டர்ன்கள், இளநிலை மருத்துவ படிப்பாளர்கள், செவிலியர் மற்றும் அவசர மருத்துவ நுட்ப நிபுணர் பயிற்சி மாணவர்கள் மாநாட்டில் பங்கேற்று அறிவை பெருக்கிக் கொண்டனர். மாநாடு ஒருங்கிணைப்பு தலைவர் டாக்டர் ராஜ்குமார், செயலாளர் டாக்டர் சுரேந்தர், செயலாளர் டாக்டர் வினோதா, பொருளாளர் டாக்டர் ஹேமச்சந்திரன், பொருளாளர் டாக்டர் தர்மராஜா ஆகியோர் தலைமையில் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. பதிவு குழுவில் டாக்டர் சதீஷ், டாக்டர் மதிவான, டாக்டர் டேவிட், ஜாய் கல்லேலி, டாக்டர் அதுல் சத்யநாதன், டாக்டர் ஜோஸ்லின் ஸ்டெஃபி கிருஷியா, டாக்டர் கர்ணன் யாமினி பிரீத்தி, நிஷா மற்றும் பிற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினர். அவசர மருத்துவத்துறையில் கல்வி மற்றும் நடைமுறை திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஒரு முக்கிய முயற்சியாக இம்மாநாடு அமைந்திருந்தது. மருத்துவ கல்வி மற்றும் சேவையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் நிகழ்வாக இது அமைந்திருந்தது.
தேசிய பங்குச் சந்தையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 100% பங்குகளை வாங்கியதாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகம் தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. புதுவையில் அதை அமல்படுத்த அப்பொழுதைய முதல்வர் நாராயணசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. புதுச்சேரியை பொறுத்தவரை லாபத்தில் இயங்கி வரும் மின்துறையை தனியார் மயமாக்குவது ஏன் என ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டது. மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பாக மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கினர். முதல்வர் ரங்கசாமி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் தேசிய பங்குச் சந்தையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மற்றும் 100% பங்குகளை வாங்கியதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்சார உற்பத்தி, விநியோகம், மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான உரிமங்களை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மின்துறையானது அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யங் இந்தியன்ஸ் புதுச்சேரி மற்றும் பாரதிதாசன் அரசினர் மகளிர் கலை கல்லூரியுடன் இணைந்து போதை தடுப்பு விழிப்புணர்வு பலகையை அமைத்து பொதுமக்கள் பார்வைக்காக வைத்தது. யங் இந்தியன்ஸ் புதுச்சேரி மற்றும் பாரதிதாசன் அரசினர் கலைக்கல்லூரி இணைந்து தேசிய ஆரோக்கிய வாரத்தை முன்னிட்டு பல்வேறு சமூக நல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக போதைப் பொருள் தவிர்ப்பை வலியுறுத்தும் நோக்கில் பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரிகள் விழிப்புணர்வு பலகை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாணவிகள் தங்களது போதைப் பொருள் எதிர்ப்பு கருத்துக்களை பலகையில் பதிவு செய்தனர். அந்த பலகை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு போதைப் பொருளால் ஏற்படும் ஆபத்துகள், உடல் மற்றும் மனநலத்துக்கான பாதிப்புகள், சமூகத்தில் உருவாக்கும் கேடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இவ்விழாவின் மூலம் மாணவிகளின் படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிதாசன் அரசினர் கலைக்கல்லூரி முதல்வர் வீரமோகன், தொழில் முனைவோர் மேம்பாட்டு குழு தலைவர் விஜயலட்சுமி, போதைப் பொருள் தடுப்பு குழு தலைவர் சுபஸ்ரீ மற்றும் யங் இந்தியன்ஸ் சேர்மன் ரகுநந்தன், கணபதி மற்றும் ஆல்டோ சேவியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஏராளமான மாணவிகள், பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்துக்களின் முக்கிய விழாவான விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இந்நிகழ்ச்சியில் மீனவர் அணி தலைவர் மதிவாணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சேகர் மணிவண்ணன், லெனின், கோபால் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மன்ற நிர்வாகிகள் ரஞ்சித், பிரதீப், அருண், வசந்த், சூர்யா, மாதவன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாடுகளை செய்த கலைக்குழுவினருக்கு 10,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதில் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், இணை செயலாளர் ஜீவா, நிர்வாகிகள் சிவா, பாலு, ஜெயக்குமார், அப்பு, ரமேஷ், அன்பு, காத்தவராயன், விஸ்வா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பாலமுருகன் ஆலய விழா குழுவினர் ஜெயக்குமார், மணிகண்டன், சிவகண்டன், குமரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மருமகன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி முனைவர் லாவண்யாவின் மருமகன் அழகானந்தம் பிறந்தநாள் விழா நேற்று முன்தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் கலந்து கொண்டு 2000க்கும் மேற்பட்டோர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கேக் வெட்டி, மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் விழா கொண்டாடினர். விழாவில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 2000 பொதுமக்களுக்கு விலை உயர்ந்த சேலை வழங்கப்பட்டது.
விழாவின் பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் சார்பில் சுதந்திர காற்று 2025 என்ற தலைப்பில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் சார்பில் சுதந்திர காற்று 2025 என்ற தலைப்பில் ஓவியப் போட்டி முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகில் உள்ள வாசவி இன்டர்நேஷனல் CBSE மேல்நிலைப் பள்ளிகள் நடைபெற்றது. ஓவியப் போட்டிகள் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஓவியங்களை தீட்டினர். போட்டியில் வெற்றி பெற்றுகின்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி பண பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் விரைவில் நடைபெற உள்ளது. விழாவில் வழங்கப்படும் என்றும் போட்டியின் வெற்றியாளர்கள் பட்டியல் செப்டம்பர் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9470 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 128 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதிதாக புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா செப்டம்பர் மாதம் சிறப்பு விழா காண உள்ளது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தகவல். புதுவையில் டிஜிட்டல் அரெஸ்ட் என மிரட்டி 9,69,000 ரூபாய் மோசடி. இந்துசின் பேங்க் முன்னாள் ஊழியர் கைது. நோனாங்குப்பம் மாற்று பாலத்தில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் வாலிபர் பலி. புதுச்சேரியில் தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைப்பு. புதுச்சேரி மின்துறை அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். புதுவையில் புதிய முறையில் போதைப் பொருள் எதிர்ப்பு கருத்துக்களை பலகையில் பதிவு செய்து போதை தடுப்பு விழிப்புணர்வு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.